Hello everyone, welcome to White Couple Adventures. Welcome to our new video. ஸோ இந்த வீக்கெண்ட் நாங்கள் விஜிபி மரைன் கிங்டமில் போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணலான் இருக்கோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நாங்கள் போன அன்னைக்கு ஒரே ட்ரிஸ்லிங் கிளைமேட்டாக இருந்தது. ஸோ அன்னைக்கு டேவை நல்லா கூலாக ஸ்டார்ட் பண்ணுவோம். என்ட்ரி டிக்கெட்லாம் வாங்கிட்டு அதுக்கப்புறம் நாங்கள் உள்ளே என்ட்ரானப்போவே பார்த்தீங்கன்னா நாங்கள் இந்த வாட்டி எங்களோட கசின் சிஸ்டரோட பையன் யாத்வேக்கையும் கூப்பிட்டு வந்திருந்தோம். அவன் பயங்கர வைப் ஆகிட்டான். உள்ளே போனப்போ அங்கேயும் எங்கேயும் ஓடினான். ஃபஸ்ட்டு அவனோட வைப்லேயே எங்களுக்கும் நல்லா செம்ம ஜாலி ஆகிடுச்சு. இன்னும் குழந்தைங்க இவ்வளோ ஜாலி ஆகிடுவாங்கன்றது வந்து அங்கே போனப்போ தான் தெரிஞ்சுது. நல்லா இருந்தது எல்லாமே. ஹலோ காய்ஸ், இன்றைக்கி நாங்கள் வந்துட்டு விஜிபி மரைன் கிங்டம்க்கு வந்திருக்கோம். ஆக்சுவலாக இந்த பிளேஸுக்கு நாங்கள் ஆல்ரெடி வந்திருக்கோம். இது வந்து இன்றைக்கும் இன்றைக்கி நிறைய டிஃப்ரெண்ட்டாக ஆட் ஆகிருக்கு. நிறைய சூப்பர் பிளேசஸ்லாம் இருக்குது. நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். நான், என் ஒய்ஃபு ப்ளஸ் 2 அம்மா, அப்புறம் 2 கியூட்டிஸ் வேறு வந்திருக்காங்க எங்கள் கூட. இவங்க தான் அது. இதோ இவர் தான் வந்துட்டு குட்டி ஃப்ரெண்ட். ஹை. விஜிபி மரைன் கிங்டம் அப்ராக்சிமேட்டாக 115 crore அமௌண்ட்டில் 7500 மீட்டர் ஸ்கொயர் சைட்டில் விஜிபி மரைன் கிங்டம் அந்த தீம் பார்க்குக்கு அட்ஜசண்ட்டாக பில்ட் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இங்கே ஒரு அக்ரிலிக் டனல் இருக்குது. அது பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 70 மீட்டர் லாங்கில் இருக்குது. ஸோ அங்கே யூஸ் பண்ணுற டெக்னாலஜி பார்த்திங்கன்னா ஜெர்மன் டெக்னாலஜி. ஸோ அது வந்து ரெஃபரன்ஸாக மரைன்ஸ்கேப்புன்ற ஒரு கம்பெனியோட ரெஃபரன்ஸாக யூஸ் பண்ணி அங்கே பில்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த வாக் மட்டுமே பார்த்தீங்கன்னா ஒரு இமர்சிவ் வியூவிங்காக இருக்கும். ஆக்சுவலாக இந்த விஜிபி மரைன் கிங்டமே பார்த்தீங்கன்னா 5 தீம் ஜோன்ஸாக வந்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணியிருக்காங்க. என்னென்னா ரெயின் ஃபாரஸ்ட், காட்ஸ், மேங்க்ரூவ், கோஸ்டல், அப்புறம் டீப் ஓஷன். எப்படின்னா ரெயின் ஃபாரஸ்ட்டில் இருக்கிற வாட்டர் அனிமல்ஸு ப்ளஸ் அங்கே இருக்கிற வந்து பிளான்ட்டு அந்த தீமை பில்ட் பண்ணி அங்கே அதில் இருக்க மாதிரி டேங்க்கெல்லாம் வந்து ரெடி பண்ணி அங்கே இருக்கிற அந்த அனிமல்ஸ் மீன்ஸ் ஃபிஷ்ஷஸ் ப்ளஸ் வந்து அந்த நிறைய என்னென்னலாம் அண்டர் வாட்டர் இருக்கோ அது எல்லாத்தையுமே வந்து அங்கே அப்படி பில்ட் பண்ணியிருக்காங்க. கோஸ்டல், மேங்க்ரூவ், டீப் ஓஷன் பார்த்திங்கன்னா பெரிய டனல். அந்த டனலில் டீப் ஓஷனில் இருக்கிற எல்லா ஷார்க் அது மாதிரி கொஞ்சம் எக்ஸாட்டிக் ஃபிஷ்ஷஸ் எல்லாம் வச்சு நல்லாவே டிசைன் பண்ணி நல்லாவே கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருந்தாங்க. ஓகே, வராங்க எல்லாரும் வராங்க. இந்த பாரு, பயமே வேண்டாம், சூப்பராக இருக்கும். ஸோ ரெயின் ஃபாரஸ்ட் தீமுக்கு அடுத்ததாக நாங்கள் பார்த்தது வந்து காட்ஸ் ஜோன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா என்ன டைப் ஆஃப் ஸ்பீஷியஸ் இருக்குன்னா கோய்காட், ரோஹு, கௌரமி அண்ட் சில்வர் ஷார்க் இந்த மாதிரி டைப் ஆஃப் ஸ்பீஷஸ்லாம் வந்துட்டு இங்கே செக்மெண்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ அந்தந்த தீம்ஸுக்கு ஏற்ற மாதிரி அந்த ஸ்பீஷஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணி காமிச்சிருந்தாங்க. நல்லா இருந்தது அது பார்க்குறதுக்கு, அந்த தீமாக பார்க்குறதுக்கு. ஆக்சுவலி அடுத்ததான் நாங்கள் போனது வந்து காட் ஜோன். என் ஒய்ஃப் சொன்ன மாதிரி காட் ஜோன்ன்றது என்ன கான்செப்ட் ஆனால் ஃபாஸ்ட் ஃப்ளோயிங் ஃப்ரெஷ் வாட்டர் ஸ்ட்ரீமில் ஆர் ரிவர் அதெல்லாம் இருக்குல்ல, அந்த மாதிரி இடத்துல இருக்கிற ஸ்பீசிஸ் எல்லாத்தையும் வந்து இங்கே குமுலேட்டிவாக கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி ஷோகேஸ் பண்ணுறதுக்காக வச்சுருந்தாங்க. எல்லாமே பார்த்தீங்கன்னா அக்வாட்டிக் லைஃப் மட்டும்தான், மற்றபடி இருக்கிறதெல்லாம் இல்லை. அக்வாட்டிக் லைஃப் மட்டும் இந்த இடத்துல வந்து வச்சுருந்தாங்க. இதை வந்து காட் ஜோன்னு டிஃப்ரென்ஷியேட் பண்ணியிருந்தாங்க. இது வந்து செகண்ட் ஜோன் உள்ளே போன உடனே.
நல்லா இருந்தது, பார்க்கறதுக்கு சூப்பராக இருந்தது. இந்த ஃபிஷ் பேர் என்ன? ரோஹு. அப்படின்னா கெண்டை மீன் தானே? கெண்டை மீன் பிடிச்சிட்டு போய் நல்லா வறுத்து சாப்பிடலாமா? இவ்வளோ பெருசு வளரும், நம்ம எங்கே வளர வரும், அதுக்குள்ளே சாப்பிட்டு விடுறோம். ப்ளஸ் சில்வர் ஃப்ளை ரெண்டுமே இருக்குன்னு நினைக்கிறேன். கிராஸ் கார்னர் மூமெண்ட் எதுவும் கிடையாது. ரோகு ரோகு தான் அவங்க. இவர் ஒரு டைப் ஆஃப் இங்கே நடந்து போகிறதே ஒரு மாதிரி க்ரீப்பி வைப் தான் இருக்குது. நல்லா ஸ்பீக்கர்ஸ்லாம் வச்சு நல்லா சவுண்ட் எஃபெக்ட்ஸ்லாம் க்ரியேட் பண்ணியிருக்காங்க. ஸோ ஒரு மாதிரி ஜங்கிளில் இருக்க வைப் தான் இருக்குது. வா, அடுத்ததாக நாங்கள் போனது வந்து மேங்க்ரூவ் ஜோன். ஆக்சுவலாக அது வந்து டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஜோன்ஸை வந்து பிரித்து வச்சுருந்தாங்க இல்லையா. இதில் வந்து மேங்க்ரூவ் ஜோன்ன்றது ஒன்றும் இல்லை, அது வந்துட்டு ட்ராபிக்கல் அண்ட் சப் ட்ராபிக்கல் சிஸ்டம்ஸ் வந்து ஒன்றா சேர்கிற இடம் வந்துட்டு மேங்க்ரூவ் ஜோன். அதாவது சால்ட் வாட்டரும் ஃப்ரெஷ் வாட்டரும் மிக்ஸ் ஆகிற இடம் எல்லாமே மேங்க்ரூவ் ஃபாரஸ்ட்னு தான் சொல்லுவாங்க. அது எல்லாமே டெல்டா, கோஸ்டல் லக்கூன் இந்த மாதிரி டிஃப்ரென்ஷியேட் பண்ணி டிஃப்ரெண்ட் நேம்ஸில் சொல்லுவாங்க. ஆக்சுவலாக இங்கே என்னென்னா மேங்க்ரூவ் ட்ரீஸ் வித் ஏரியல் ரூட்ஸ், அப்புறம் ப்ராப் ரூட்ஸ், அப்புறம் நூமேட்டோஃபோர்ஸ்ன்ற மாதிரிலாம் இருக்கும். இந்த வாட்டர் என்ன டைப் ஆஃப் வாட்டர் இருக்குன்னா பிராக்கிஷ் வாட்டர். அப்படின்னா என்னென்னா மிக்ஸ் ஆஃப் சால்ட் வாட்டர் அண்ட் ஃப்ரெஷ் வாட்டர், அதுதான் வந்து பிராக்கிஷ் வாட்டர்ன்றாங்க. அந்த வாட்டரில் வளரக்கூடிய அக்வாட்டிக் லைஃப்பை மட்டும் இங்கே வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி ஷோகேஸ் பண்ணியிருந்தாங்க. அடுத்ததாக நாங்கள் விசிட் பண்ணது பார்த்தீங்கன்னா கோஸ்டல் ஜோன். கோஸ்டல் ஜோன்னா ஒன்றும் இல்லை, லேண்ட் மீட்ஸ் த சி, விச் மீன்ஸ் இந்த பீச் ஏரியா, இல்லை ராக்கி ஷோர்ஸ், இந்த கோரல் ரீஃப் இருக்கிற மாதிரி இடம், இல்லாட்டி ஷாலோ டைப் ஆஃப் வாட்டர்ஸ் இருக்கிற மாதிரி அந்த இடத்துல உள்ள ஆக்வாட்டிக் ஸ்பீஷஸ் எல்லாத்தையுமே வந்துட்டு கோஸ்டல் ஜோனில் வந்துட்டு வச்சுருந்தாங்க. ஸோ அங்கே என்னென்ன டைப் ஆஃப் ஸ்பீஷஸ் இருந்தால் நான் அப்படியே லிஸ்ட் அவுட் பண்ணிடுறேன். க்ளான் ஃபிஷ், ட்ரிகர் ஃபிஷ், பட்டர்ஃப்ளை ஃபிஷ், ஏஞ்சல் ஃபிஷ், ஸ்டிங்ரே, ஸ்டார்ஃபிஷ், ஆக்டோபஸ், லாப்ஸ்டர், ரீஃப் கிராப்ஸ். ஸோ இந்த டைப் ஆஃப் ஸ்பீஷஸ்லாம் நாங்கள் பார்த்தோம். ஊன்னு வச்சுருக்கானா? பட்டர்ஃப்ளையா? Orange moth with fire not fit. தலைவன் தான் பாக்ஸ் ஃபிஷ்ஷா? ஏய் பாக்ஸ் மாட்டையா? ஏய் உனதான்டா போயிட்டான்.
can touch it. There are stars. ஆக்சுவலி இந்த கோஸ்டல் ஜோன் அட் விஜிபி மரைன் கிங்டம் எக்ஸிபிட் கலர்ஃபுல் வைப்ரண்ட் அண்ட் ஃபேமிலி ஃப்ரெண்ட்லி என்வாயன்மெண்ட். ஆக்சுவலி சொல்லப்போனால் அங்கே என்னென்ன மரைன் ஸ்பீசிஸ்லாம் வச்சுருந்தாங்கன்னா, அந்த க்ளவுன் ஃபிஷ், அதாவது அந்த ஃபைண்டிங் நீமோ அப்படின்ற படம் பார்த்துருப்போம், அந்த நீமோ டைப் ஆஃப் க்ளவுன் ஃபிஷ்ஷஸ்லாம் வச்சுருந்தாங்க. அப்புறம் ட்ரிகர் ஃபிஷ் வச்சுருந்தாங்க, ஏஞ்சல் ஃபிஷ் வச்சுருந்தாங்க, ஸ்டிங்ரேக்கு வந்து தனி டேங்க் வச்சு சூப்பராக இருந்தது, எல்லாமே ரொம்ப பெருசாக ரொம்ப ஆக்டிவாக இருந்தது. அப்புறம் ஸ்டார் ஃபிஷ் வச்சுருந்தாங்க, விச் கேன் பி ஆக்சுவலி நம்ம வந்துட்டு டச் பண்ணி ஃபீல் பண்ணிக்கலாம், அந்த மாதிரி வச்சுருந்தாங்க. அப்புறம் சீ குக்கும்பர்ஸ் இருந்தது, ஆப்வியஸ்லி ஆக்டோபஸ் இருந்தது. ஆக்சுவலாக ஒன்று தான் வெளியே இருந்தது, அதை மட்டும் தான் நாங்கள் வந்துட்டு அந்த டைமில் வீடியோ எடுக்க முடிஞ்சுது. மற்றதெல்லாம் உள்ளே இருந்ததா இல்லவே இல்லையான்னு தெரியல. ப்ளஸ் ரீஃப் கிராப் இருந்தது, லாப்ஸ்டர் இருந்தது, மொரே ஈல்ஸ் இருந்தது. அந்த ஈல் ஆக்சுவலி வந்து யூஸ்வலாக நாங்கள் போகிறப்ப எப்போவுமே வந்துட்டு அது வந்து ஆக்டிவாக இருக்காது, இந்த வாட்டி நல்லா ஆக்டிவாகவே இருந்தது. அப்புறம் ஆர்டிஃபிஷியல் கோரல் ரீஃப்லாம் க்ரியேட் பண்ணி டச் டேங்க் யூஸ் பண்ணி, அப்புறம் கிட்ஸ் ஜென்ட்லி டச், அதான் கிட்ஸ் கேன் ஜென்ட்லி டச் தி ஸ்டார் ஃபிஷ் அப்படின்ற மாதிரி டச் பண்ணுறதுக்காக வச்சுருந்தாங்க. நல்லா கிளாஸ் டேங்க்ஸ் எல்லாம் இம்மர்சிவாக இருந்தது. நல்லா அந்த வாட்டர் ஃபால் டைப்லலாம் வந்துட்டு ரெடி பண்ணி அந்த இடத்துல வந்து ஈல்ஸ் எல்லாம் வச்சு ஒரு மாதிரி நல்ல ஒரு ஒரு ஆக்சுவலாக ஆர்டிஃபிஷியலாக சூப்பராக கோஸ்டல் ஜோனை வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி சூப்பராக வச்சுருந்தாங்க, நல்லா இருந்தது. இவங்க வந்து ஸ்ட்ரிங்ரே. ஹாய் இவரு ஹாய் சொல்லு பாரு, இவருக்கு ஹாய் சொல்லு. ஹாய் எலக்ட்ரிசிட்டி இருக்கா? லாப்ஸ்டர் இருக்கா? கிளாஷ் போட்டுருக்குன்னு நினைக்கிறேன் ரெண்டு பேருக்கும். ஆக்டோபஸ் உள்ள இருக்கு பாரு, ஆக்டோபஸ். ஆமா உண்மையாதான், பாரு கிட்ட பாரு. எனக்கு இந்த அக்வேரியத்துலேயே வந்து ரொம்ப பிடிச்சது பார்த்திங்கன்னா ஜெல்லி ஃபிஷ் வந்துட்டு வச்சிருந்த ஏரியா. அங்கே லைட்டிங்ஸ்லாம் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. ஸோ அந்த லைட்டிங்ஸ்க்கு ஏற்ற மாதிரி அந்த ஜெல்லி ஃபிஷ் கலர் சேஞ்ச் ஆகிறது ரொம்ப அட்மைரிங்காக இருந்தது பார்க்குறதுக்கு. அதுவும் இந்த சின்ன பிள்ளைங்களெல்லாம் கூட்டிகிட்டு போயிருந்தா அங்கேயே தான் நின்றுட்டே இருந்தாங்க நிறைய பேர். கிட்ஸ் கேம் நிற்கிற இடத்துலலாம் பபிள்ஸ் வரும். ஆக்சுவலாக அந்த கோஸ்டல் ஜோன்லேருந்து டீப் ஓஷன் ஜோன் போகிறதுக்கு நடுவில் கிட்ஸ் ஃப்ரெண்ட்லி ஏரியாவாக வச்சுருந்தாங்க. என்னென்னா ப்ரொஜெக்டர்லேருந்து ஒரு டீத்தில் வந்து டர்ட் இருக்க மாதிரி ஒரு கார்ட்டூன் வச்சு அதில் போய் குழந்தைங்களாம் ஜம்ப் பண்ணால் அந்த டீத்தில் இருக்க டர்ட்லாம் க்ளீன் ஆகுற மாதிரி ஒரு கேம்ஸ் மாதிரி வச்சுருந்தாங்க. ஸோ ஃபைனலாக நாங்கள் என்ட்ரு ஆனது டீப் ஓஷன் ஜோன். டீப் ஓஷன் ஜோன் பார்த்தீங்கன்னா நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஒரு 17 மீட்டர் லாங் அக்ரலிக் டனல். ஸோ அங்கே வந்துட்டு டீப் ஓஷனில் உள்ள என்னென்ன டைப் ஆஃப் ஸ்பீஷஸ்லாம் இருக்குமோ அது எல்லாமே அங்கே வச்சுருந்தாங்க. அது வந்து கிட்டத்தட்ட ஒரு 360 டிகிரி வியூவில் தான் இருந்தது. இது போய் ஹாய் சொல்லு, ஹாய் சொல்லு, ஹாய் 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 ஹாய். ஏய் எவ்வளோ பெருசு இருக்கு பாரு. யாரோ குத்தினீங்க நம்ம பாரு இங்க பாரு எவ்வளவு பெரிய ஷார்க் பாரு.
இந்த டீப் ஓஷன் ஜோன் இன் விஜிபி மரைன் கிங்டம் ஆக்சுவலி 70 meters லாங் டனல் லென்த்து. இதுதான் ஆக்சுவலி இந்தியாவில் இருக்க லாங்கஸ்ட் அண்டர் வாட்டர் டனல் பில்ட் பண்ணியிருக்காங்க. ப்ளஸ் இது வந்து எப்படி கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்கன்னா ஜெர்மன் டெக்னாலஜி யூஸ் பண்ணி நியூசிலாண்டில் இருக்க ஒரு கம்பெனியோட டைப் வச்சு ஆக்சுவலி பில்ட் பண்ணியிருக்காங்க. நல்ல ஒரு இம்மர்சிவ் எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது. ஆம்பியன்ஸ் பார்த்தீங்கன்னா டிம் லைட்டிங் ப்ளஸ் டீப் ப்ளூ டோன்றதுனால வந்துட்டு நம்ம உண்மையாகவே கடலுக்கு அடியில் இருக்கிற ஒரு ஃபீல் தரணுங்கிறதுக்காக தான். பட் ஆக்சுவலி கடலுக்கு அடியில் இருக்க ஃபீல்லாம் இருக்காது. ஏதோ ஒரு பெரிய ஃபிஷ் டேங்க்குள்ளே இருக்க மாதிரியே தான் இருக்கும். பட் அதுவுமே வந்துட்டு கொண்டு வர்றது வந்து பெரிய விஷயம். சூப்பர் கன்ஸ்ட்ரக்ஷன். பட் இங்கே என்னென்ன ஸ்பீசிஸ் இருந்ததுன்னா லெமன் ஷார்க்கு, அப்புறம் வந்து ஈகிள் ரே, கவுனோஸ் ரே, இந்த மாதிரி ஸ்ட்ரிங் ரேஸ் டைப்ஸில் வந்து இந்த மாதிரி 3 types ஆஃப் லார்ஜ் கிளைடர்ஸ் இதெல்லாம் இருந்தது. அப்புறம் வந்து ஸ்கூலிங் ஃபிஷ்ஷுன்னு சொல்லிட்டு பேட் ஃபிஷ்ஷு, நம்ம நார்மலாக இருக்கிற ஸ்னாப்பர்ஸ் இதெல்லாம் இருந்தது. அப்புறம் முறை ஈல் வந்து உள்ளே வச்சுருந்தாங்க. ஆக்சுவலி பெரிய பெரிய சைஸ் ஈலெல்லாம் வந்து வச்சுருந்தாங்க. அப்புறம் ரீஃப் ஷார்க் இருந்தது. இந்த மாதிரி கோரல் ரீஃப்லலாம் சுற்றும்ல சின்ன சைஸ் ஷார்க் அது இருந்தது. பெரிய சைஸ் ஷார்க்கும் இருந்தது. அதுக்கெல்லாம் எப்படி ஃபீட் பண்ணுவாங்க என்னன்றதெல்லாம் பார்க்கணுன்னு தோணுச்சு. பட் விசிட்டர் டைம்ஸில் வந்து அதெல்லாம் கிடையாதுன்னு நினைக்கிறேன். நல்லா இருந்தது உண்மையாகவே சூப்பராக. பெரிய அக்வாட்டிக் எக்ஸ்பீரியன்ஸ் தான் அது. ஓகே காய்ஸ், ஸோ ஒரு சூப்பரான அக்வாரியம் வீடியோட உங்களை மீட் பண்ணோம். ஸோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறோம். உங்களுக்கு பிடிச்சிருந்தா எங்கள் வீடியோவை லைக் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளுக்கு ஷேர் பண்ணுங்கள். Keep supporting us guys. Thank you.